பாரத் மாதா கி ஜெய். இப்போ ஸ்ரீரங்கம் மண்டலேருந்து தலைவர் அண்ணாமலை நம்ம பொதுக்கூட்டத்தில் பேச போகிறாரு. அதுக்காண்டி நம்ம ஸ்ரீரங்கம் மண்டலேருந்து எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம ஸ்ரீரங்கம் மண்டல் உள்ள அனைத்து தொண்டர்களும் உள்ளே இருக்காங்க. வாங்க அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்போம். ஜெய்ஹிந்த். வணக்கம் சார். என்ன ஸ்ரீரங்கம் பிஜேபி ஆஃபீஸில் ஒரு கூட்டமாக இருக்குது, நிறைய பேர் இருக்கீங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்கள். ஐயய்ய சார், எல்லாம் ஸ்ரீரங்கம் மண்டல ஆஃபீஸில் கூட்டமாக இருக்கீங்களே, என்ன விஷயம்? இன்றைக்கி என்ன எதுவும் மீட்டிங்கா என்ன சொல்லுங்களேன். இந்த நாட்டை வளப்படுத்துறதுக்காக வர இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டுறதுக்காகவும், எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்களிச்சிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகம் ஊட்டுறதுக்காகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர், வருங்கால தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் திருச்சி தென்னூர் பகுதியில் தேர்தல் பரப்புரை செய்ய இருக்கிறாரு. இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய செந்தில்நாதன் மாநகர் மன்ற உறுப்பினருக்காக ஓட்டுகள் சேகரிக்க இருக்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்காக இந்த மண்டல இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட மக்கள் நாங்கள் கலந்துக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். சார் வணக்கம். இப்போ எல்லாம் ரெடியாக கிளம்பிட்டு இருக்கீங்க, எல்லாம் எங்கே போக போகிறீங்க, என்ன விஷயம்? தென்னூரில் திரு அண்ணாமலை அவர்களுடைய திருச்சி சார்பான இருக்கிற செந்தில்நாதன் அவரை ஆதரித்து அவர் பேச போகிற மீட்டிங்க்கு ஆர்வத்தோடு காத்துருக்கோம். எல்லாரும் அதில் நல்லபடியாக கலந்துட்டு வருவோம். நம்ம ஜெய்ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். நாங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரோம். நம்ம பாராளுமன்ற வேட்பாளர் திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் வரார். அவரோட சேர்ந்து நாங்களும் செந்தில்நாதன் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பில் எங்களை ஈடுபடுத்திக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய். நமது மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலைஜி அவர்கள் இந்த தென்னூர் அரசமரம் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நம்ம வெற்றி வேட்பாளராகிய அமமுக வேட்பாளர் திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு ஆதரவாக இன்று பரப்புரை செய்கிறார். அதற்காக நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஸ்ரீரங்கம் மண்டலிலிருந்து இன்று தயார் நிலையில் வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக எனது ஆரோக்கிய அண்ணன் வருங்கால முதல்வர் அண்ணாமலை அவர்கள் வருகிறார். அவருடைய பரப்புரையையும் பின்னர் அவர் வாக்கு சேகரித்து செந்தில்நாதன் வெற்றி பெறுவதற்கான அமோக வாய்ப்பை எடுத்துக் கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவர் முதலில் பாரத் மாதா கி ஜெய். நெஞ்சுரம் மிக்க திரு அண்ணாமலைஜி அவர்கள் வராரு பரப்புரைக்காக. நாங்கள்லாம் அவருக்கு போய் கூட சேர்ந்து வாக்கு சேகரிக்க போகிறோம். பாரத் மாதா கி ஜெய். பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளர் திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பது ஸ்ரீரங்கம் மண்டலிலிருந்து நாங்கள் அனைவரும் புறப்படுகிறோம். வெற்றி நிச்சயம், அது மனத்துக்கு தெரியும். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். திரு அண்ணாமலைஜி அவர்கள் நமது கூட்டணி கட்சி அமமுக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து பிரச்சாரத்தில் கலந்துள்ளோம். அவருக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ண பாரத் மாதா கி ஜெய். 3வது முறையாக பதவியேற்க இருக்கும் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் வழியில் நாங்கள் சென்று தமிழகத்தையும் வெற்றிக்களமாக, நமது பிஜேபியின் வெற்றிக்களமாக மாற்றுவதற்காக அண்ணாமலைஜி அவர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார். திருச்சி தென்னூரில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையிலும் நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். வாழ்க பாரதம், வெல்க மோடிஜி, வெல்க அண்ணாமலை. பாரத் மாதா கி ஜெய். சொல்லுங்கள் சார். பாராளுமன்ற வேட்பாளர் திரு செந்தில்நாதன் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் திருச்சி வருகை புரிகிறார். அதற்காக அந்த வரவேற்பு கொடுப்பதற்காகவும் பாராளுமன்ற வேட்பாளரை அறிமுகப்படுத்துவதற்காகவும் நாங்கள் அந்த தென்னூர் அந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக ஆர்வமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். பாரத் மாதா கி ஜெய். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.